ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், ஆஷிஷ் வித்யார்த்தி உள்ளிட்ட நிறைய திரை நட்சத்திரங்கள் நடித்து 2004ஆம் ஆண்டு வெளியாகி தமிழிலும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து கில்லி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தரணியினுடைய இயக்கம், வித்யாசாகரினுடைய இசை என்று கில்லியினுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் உண்டு. இது எல்லாமே 2004இல் நடந்த அற்புதம். 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்ட போது அதே உற்சாகம் குறையாமல் சிறந்த ஓப்பனிங் பெற்று கில்லி வசூலிலும் சாதனை படைத்திருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும். இந்த வெற்றி படத்தினுடைய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்ப்போம். போலீஸ்காரரினுடைய மகனான சரவணவேலுக்கு கபடி மீது தீராத காதல், அப்பாவினுடைய ஸ்ட்ரிக்ட், அம்மாவினுடைய அன்பு, தங்கையினுடைய சீண்டல் என ஒரு சராசரி இளைஞனாக இருக்கக்கூடிய வேலு தந்தையை ஏமாற்றி மதுரைக்கு கபடி விளையாடச் செல்கிறார். மதுரையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் முதல்வரின் மகன் முத்துப்பாண்டிக்கு அங்கிருக்கும் தனலட்சுமி மீது காதல், வெறி, அதற்கு மேல் ஒரு விதமான அன்பு. தன் காதலை அடைய காதலியினுடைய அண்ணன்களை கூட போட்டு தள்ளிவிட்டு தனலட்சுமிக்காக செல்லம் செல்லம் என்று தவித்து கொண்டிருக்கிறார் வேலு. மதுரை வரும் அந்த நேரத்தில்தான் முத்துப்பாண்டியனிடம் தப்பித்து ஓட முயற்சிக்கிறார் தனலட்சுமி. தற்செயலாக இது வேலுவினுடைய கண்ணில் பட முத்துப்பாண்டியை ஒரு வழியாக்கி விடுகிறார். தனலட்சுமியும் தன் கையோடு கூட்டிக் கொண்டு தலைமறைவாகி விடுகின்றார் வேலு. சிங்கம் மாதிரி வாழ்ந்த ஊரில் அவமானப்படுத்தப்பட்டது மட்டுமன்றி தன் தனலட்சுமியும் இழந்த கோபத்தில் வேலுவை வலைவீசி தேடுகின்றார் முத்துப்பாண்டி. மறுபுறம் தன் வீட்டாருக்கே தெரியாமல் தன் அறையில் தனலட்சுமியை மறைத்து வைத்து நாடகம் ஆடுகிறார் வேலு. முத்துப்பாண்டி கோபம் என்ன ஆனது? வேலுவினுடைய வேகம் எப்படி போனது? லண்டன் தப்பிக்கலாம் என்கின்ற தனலட்சுமியினுடைய தாகம் எங்கே போனது என்கின்ற 3 கோணத்திலும் கதை முடியும். ஓப்பனிங் சாங், 2 மெலோடிகள், இடைவெளிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு குத்துப்பாட்டு என்று அந்த காலகட்டத்தினுடைய ஃபார்முலாவை கொஞ்சம் கூட மீறாமல் எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கில்லி. தெலுங்கை விட இன்னும் வேகமான திரைக்கதையும் இசைக்கோர்ப்பும் படத்தில் சொல்லி அடிக்க வைத்தது. இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கில்லி திரையிடாத சேனலை பார்க்க முடியாது. ஆனாலும் தியேட்டருக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு அதே உற்சாகத்தை தந்திருக்கின்றது. விறுவிறு திரைக்கதை, பரபர காட்சிகள், அருமையான பாடல்கள் என ஒரு ஹிட் படத்திற்காக அத்தனை அம்சங்களும் கில்லி படத்திற்கு இருந்திருக்கின்றது. அதுதான் ரீரிலீஸ் செய்யப்பட்ட பிறகும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது என்றே நாம் சொல்ல முடியும். பல ஆண்டுகளுக்கு பிறகு மறு திரையிடலுக்கு வந்தாலும் பேருக்கு ஏற்ற மாதிரி கில்லியாக வந்து தியேட்டரில் வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது கில்லி. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.